ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் லக்ஷ்மி பேசுகிறேன், 3 ஸ்டார் கிச்சன்லேருந்து. இன்றைக்கி நம்ம மேங்கோ வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் பண்ண போகிறோம். ஏன்னா இப்போ மாம்பழ சீசன் தொடங்கியாச்சு. அதனால் இந்த மாம்பழத்தை வச்சு நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாம். அதில் நான் இன்றைக்கி மேங்கோ மூஸ் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போது முதல்ல ஃப்ராஸ்டிங் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் வந்து ஃப்ரீசரில் 10 to 15 மினிட்ஸ் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நான் ஒரு பேக்கெட் ட்ரீம் விப் பவுடர் எடுத்து பவுலில் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பாலை சேர்த்து பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த விப்பிங் க்ரீமை நம்ம பீட் பண்ண சொல்ல 1 நிமிஷம் வந்து நம்ம பீட் பண்ணணும். 2 நிமிஷம் வந்து இதுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும். இப்போ நம்ம இதில் 3 ஸ்பூன் பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்லோவாக பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி பீட் பண்ணிகிட்டே இருங்க. பாருங்கள், உங்களுக்கு பால் பத்தலைன்னா நம்ம இன்னும் ஒரு ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் இந்த மாதிரி நீங்கள் பீட் பண்ண சொல்ல உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணாதீங்க, ஸ்லோவாகவே பீட் பண்ணுங்கள். நமக்கு வந்து கலர் வந்து ஒயிட்டாக மாறும். அப்போ இது கரெக்டான பதத்துக்கு வருதுன்னு அர்த்தம். விப்பிங் க்ரீம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு. இந்த பதத்தில் தான் விப்பிங் க்ரீம் இருக்கணும். மூஸுக்கு மேலே நான் போட விப்பிங் க்ரீம் கொஞ்சோண்டு ஒரு 3 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம மூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நான் 2 மாம்பழம் எடுத்திருக்கேன், சுகர் எடுத்திருக்கேன், பால் எடுத்திருக்கேன். நான் இப்போது மேங்கோ எடுத்திருக்கேன். அதை பாருங்கள், தோலை நல்லா இந்த மாதிரி சீவிக்கலாம். இன்னொரு மேங்கோ இந்த மாதிரி சீவிக்கலாம். உள்ள சதை பாருங்கள், நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் ஒரு பவுலில் போடுறேன். கட் பண்ண மாம்பழ பீசஸை மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். அதில் பாருங்கள், 1 கப் சுகரையும் போட்டுடுறேன். இதில் சுகர் உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி வேணோட ஜாஸ்தி போட்டுக்குங்க. நான் 1/4 கப்பு பால் எடுத்து வச்சுருந்தேன், அதையும் இதில் ஊற்றிடுறேன். மேங்கோ பாருங்கள், நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிருக்கேன். நீங்கள் எடுத்த மாம்பழம் வந்து ஸ்வீட் ஜாஸ்தி இருந்தால் சுகர் வந்து கம்மியாக சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த விப்பிங் க்ரீமில் இந்த மேங்கோ பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் நேரம் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் இந்த பேஸ்ட்டும் விப்பிங் க்ரீமும் ரெண்டும் ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகும். பாருங்கள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இந்த மேங்கோ மூஸை. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். நான் 3 டம்ளர் எடுத்திருக்கேன், இங்கே கிளாஸ் டம்ளர். அதில் முதல்ல நம்ம எடுத்து வச்சுருந்த விப் க்ரீமை இதில் ஆட் பண்ணிடலாம். இது மேலே இந்த மேங்கோ மூஸையும் போட்டுடலாம், 3 டம்ளர்லேயும். இவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி தான் திக்காக இருக்கணும். இது மேலேயும் நம்ம இன்னொரு வாட்டி விப் க்ரீம் போட்டுக்கலாம். இது மேலே சின்னதாக கட் பண்ண மேங்கோவை நம்ம போட்டுக்கலாம். நம்ம சாப்பிட சொல்ல மேங்கோ வாய்க்கு நமக்கு வந்ததுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மேலே கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி போட்டுக்கிறேன். இது வேணும்னா நீங்கள் போட்டுக்கங்க, இது ஆப்ஷனல் தான். வேணான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம மேங்கோ மூஸு. இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பாருங்கள், அந்த விப்பிங் க்ரீமும்
மேங்கோ இதுவும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பியூரியும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.